டிமார்ட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த பொருட்கள்லாம் பையோடு இருந்துச்சு. எல்லாம் பிரித்து அங்கங்கே வச்சாச்சு. எண்ணெய் பாக்கெட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ட்ரேயில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தம்பிக்கு பிடிச்ச ஐட்டங்கள்லாம் 2, 3 எடுத்துக்கிட்டான். நேந்திர சிப்ஸு, நெய் மைசூர் பாகு எனக்கு வேணுமான்னா சரி எடுத்துக்கொன்னேன். கவுண்டர் டாப் ஃபுல்லாக பாத்திரம் கசகசப்பாக இருக்குது. சன்னா ஊற வச்சேன். நைட்டுக்கு சப்பாத்தியும் குருமா வச்சுக்கலான்னு சிங்க்லேயும் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. எல்லா பாத்திரத்தையும் மொத்தமாக அள்ளி போட்டு கழுவணும். சக்கரை பொங்கல் வச்சோம். சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்ட போக மீதி இருக்குது. கவுண்டர் டாப் இப்போ எப்படி இருக்குது பாருங்க. நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. கேஸ் ஸ்டவ்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு. பாத்திரத்தையும் கழுவி கவுத்திட போகிறேன். கழுவி முடிச்சாச்சு. சிங்கில் எப்போவுமே பாத்திரம் தான் எனக்கு பிடிக்காது. சோம்பேறித்தனமாக இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். மற்றபடி இந்த மாதிரிலாம் நான் வைக்கிற ஆள் இல்லை. ஈவினிங் போல் ஸ்ட்ராங்காக டீ போட்டு குடிச்சிட்டு விளக்கேற்றணும். எப்போவுமே டெய்லி சாயந்தரம் விளக்கேற்றிடணும். எனக்கு ஈவினிங் டயத்தில் வீட்டில் பத்தி சாம்பிராணி வாசனைலாம் வீட்டில் மங்களகரமான வாசனையாக இருக்கிறப்ப ரொம்ப பிடிக்கும். விளக்கேற்றலைன்னா என்னமோ மறுக்க ஒரு நாளைக்காவது ஏற்றாம விட்டோம்னா டெய்லி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருவேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டுருங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.